யாருக்கு நீங்க? நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். நான் உனக்கு கேட்கவா? என்ன 12 மணியை தாண்டிட்டா யாருனாவது எதையாவது தேடிக்கிட்டு வந்துகிட்டு தான் இருப்பீங்களா? ஆமா, வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றீங்க? என்ன இருக்குன்னு தேடி வந்தீங்க? எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். சொந்தமானதுன்னா எனக்கு சொந்தமானது சொந்த மான் அது. ஆமாங்க. அப்போ நீங்க எங்க இடத்துக்கு மானம் கெட்டு வந்திருக்கீங்க. மான கேட்டு வந்திருக்கேன். நாங்க என்ன வியாபாரமா வாங்குறோம்? நான் அப்படி சொல்லலையே. மானெல்லாம் இல்ல. மான் இருக்கு இல்ல இருக்குன்னு நான் சொல்றேன்ல. இடத்துல காவலாளி நான் சொன்னா கேட்கணும், புரியுதுங்களா? நீங்க காவலாளின்றக்கா நீங்க சொல்ற நான் கேட்க முடியுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க. சரிங்க. நீங்க 100 மான் உங்க மடியில வந்து விழுமே. சரிங்க. நீங்க ஏன் காட்டுக்குள்ள தேடி வர்றீங்க? அப்படி கிடையாது. எத்தனையோ மானுங்கிறது ஆளு கூட இந்த மானை தான் முடிக்கணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ஏன் மான் இப்ப வேணுமா? மானு வேணும்ன்றனால வந்திருக்கேன். நீங்கள் வேடுவிரத்தை சார்ந்தவர் தானே? ஆமாங்க. நாங்களும் வேடுவிரத்தை சார்ந்தவர் தான். சரிங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. வேணா என் வீட்டுல ஒரு நொண்டி மான் இருக்கு, வாங்கிட்டு போறீங்களா? நொண்டி மானை நீங்களே வச்சுக்கோங்க. உங்க பேச்சு வந்து ரொம்ப வீம்பா குசுவா பேசுற மாதிரி தெரியுது. என்ன பாருங்க. என்னங்க ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணி புரிவீரு? பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பொறுமையா பேசுறேன்? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? வீட்டை எடுப்பறப்பல எங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? டேய் மகனே, மற்ற 4 மாதிரி இல்லாம நீ கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வாடானாங்க. ஏன் அப்படி? ஏமான்னு கேட்டேன். ஒண்ணுமேடா, நீ வேட்டைக்கு புறப்படுற பொழுது அப்படின்னு படுத்திருந்தேன். ஒரு கனவு. என்னமா கனவுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, நல்ல கனவு வேண்டா 4 பேர்ட்ட சொல்லலாம். சரி. நான் கண்டதோ கெட்ட கனவு. சும்மா சொல்லுங்கன்னு. அப்பதான் நான் ஒண்ணும் இல்லடா, நீ இன்னைக்கு வேட்டைக்கு போற மாதிரியும் வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரக்கு இருக்கேன், உன்னை வழிமறிச்சுக்கிட்டு ரொம்ப வீம்பா பேசுவேன். பாக்குறதுக்கு எப்படி இருப்பேன் தெரியுமா? ஆம்பளை மாதிரியும் இல்லாம பொம்பளை மாதிரியும் இல்லாம இருப்பேன். அவன் அப்படியே பூ பூவா வச்சு துணி போட்டிருப்பேன். பொம்பளை தான் அவன். தலையில மயிரெல்லாம் சொருகி இருப்பேன். அவன் தேவையில்லாம பேசி நீ கோவப்பட்டு கையில வச்சிருக்க அம்ப வச்சு அவன் வாயிலே குத்துற மாதிரி கனவு கண்டா. பார்த்து போயிட்டு வராங்க. அடையாளம் சரியா இருக்கு, ஒழுக்கமா பேசு. எங்க அப்பனும் ஒரு கனவு கண்டாரு. உங்க அப்பா என்ன கண்டாரு? மகனே, காட்டுக்குள்ள நீ தனிமையில காவலுக்கு போற. சரி. உன் காவலை கெடுக்கிற விதமா? சரிங்க. யாராவது தோசை கண்டி மாதிரி சின்ன கரண்டியை உன்னை கையில வச்சுக்கிட்டு கேட்டா அதை அம்புண்டுவாங்க. சரி. நெஞ்சில சட்டையில பாசி பாசியா தொங்க விட்டுக்கிட்டு நான் தான் வேடுவர்னு சொல்லுவாரு. பேசி பாரு. உன் பேச்சுக்கு ஒத்து இல்லையா விழுந்து இதுல கிடைச்சிருக்காங்க. நீங்களா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா பேசுறீங்க, பேச்சுக்கு பேச்சு. நான் கேக்குறேன், அது என்ன உங்க அப்பா கனவுல பாசி இல்லாம வந்துச்சு? ஏன் உங்க அம்மா கனவுல என் மண்டையில சொல்லி இருக்கிற மசுறு வர்றப்ப எங்க அப்பா கனவுல பாசி வந்து உங்க மகனை பட்டுக்கிறதா? சரி, என்ன சொல்ல வரீங்க? முடிவா மான் இங்கே தான் இருக்கு. அப்படி வாங்க. ஆனா உங்களுக்கு தர முடியாது. மான் இருக்கு, தர முடியாது. ஆமா, மான் இருக்கு, தர முடியாதுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? திமுரு அப்படின்னு அர்த்தம். திமுருன்னு கூட வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, என்ன ரொம்ப தேவையில்லாம பேசாதே. அப்புறம் இங்க பாருங்க, சொல்ற மானு இருக்கு, சரி, தர முடியாத என்ன காரணம்? நீங்க என்ன மானுன்னே அதை சொல்லல. அப்புறம் எப்படி நான் தருவேன்? என்ன மானுன்னு கேக்குறீங்களா? ஆமா, பெண்மான். பெண்மான்னா பெண்மான் தான். பொம்பளை மானா? ஆமா, பொம்பளை மானுதே. பொம்பளை மானுதே. நீங்க விரட்டின மானுன்னு எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன்னா, பொம்பளை மான் எப்படி பார்த்தோம்ன்றீங்களா? எதை பார்த்திய? இப்போ நான் கேட்குறேன், நீங்க ஆம்பளையா பொம்பளையா? நான் ஆம்பளை பிள்ளைதான். எதை வச்சு சொல்றீங்க? எல்லாம் இருக்கிறத வச்சுதான். இதுக்கு நான் அவுத்த ஆட்ட முடியும். அப்போ நீங்க ஆம்பளை தான்றீங்க? ஆம்பளை பிள்ளைதான். நீங்க பொம்பளை பிள்ளை. இங்கே இருக்க விட்டிய காலம் ஏதாவது பேசிக்கிறீங்க அப்படித்தான். நான் ஆம்பளை பிள்ளை, அப்புறம் பொம்பளை பிள்ளை. எனக்கு தான் தெரியும் நீங்க பொம்பளை பிள்ளை. இங்கே இருங்க, நான் ஆம்பளை பிள்ளை. நான் சொன்னா கேளியா, நீ பொம்பளை பிள்ளையா? எதுக்கு பொம்பளை பிள்ளைன்னு? ஏன்? நீங்க யாருக்கு பிறந்தீங்க? எங்க அப்பாவுக்கு. உங்க அப்பாவுக்கு எதுல பிறந்தீங்க? ஐயோ, அடுத்த நேரத்தரா வீராவெல்லாம் பாருங்க, மசக்க மாதிரியே இருக்கு. எங்க அம்மா தாங்க பெத்தாங்க. உங்க அம்மா? ஆமா, உங்க அம்மா தானே பெத்தது. ஆமா. உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான். பொம்பளை தானே? ஆமா. அப்ப பொம்பளை பிள்ளை பெத்தா? பொம்பளை பிள்ளை தான். அந்த பொம்பளை பிள்ளை அப்படியா? ஆமா. அப்ப இப்படி சொல்லி நீங்க மான அப்படி சொல்றீங்க. பீடாவே பாத்துக்கிட்டு இருக்காரு. மூடு கிளம்பு போல. ரங்கராஜ வேலை முத்துராஜாக்கு பீடா சூப்பரா. அது சூப்பரா இருக்கு. மாச தோத்து போயிடும். காலிய ஊரே முடிச்சு. ஆமா, நான் கேக்குறேன், இப்போ மானு உமக்கு கண்டிப்பா வேணுமா? வேணும்ன்றனால நான் வந்திருக்கேன். சரி, நீங்க தேடி வந்த மானுக்கு கொம்பு இருக்குமா கொம்பு இருக்காதா? மானுல எந்த மானு கொம்பு இருக்கும்? ஆண் மானுக்கு.
ஆண்மானுக்கு தான் கொம்பு கிளகிளையா இருக்கும். ஆமா. பெண்மானுக்கு கொம்பு இருக்காது. இருக்காது. ஆனா நான் பார்த்த பெண்மான் கொம்பு இருக்கு. எப்படி கொம்பு கொம்பு இருக்குமா? பொம்பளை மானது கொம்பு இருக்காதையா? கொம்பு நான் பார்த்த மானு கொம்பு இருக்கு. அப்ப நான் கேக்குறேன், கொம்பு வச்சு குத்தி அப்படி கிழிச்சுனா ரத்தம் வந்துரும்ல, வலிக்கும்ல. ஆமா. ஆனா ஏமானு குத்துச்சுன்னா இன்னொரு தடவை குத்தாதா, இன்னொரு தடவை குத்தாதான்ற மாதிரி இருக்கும். நீ இப்படியே நெத்தமும் குத்து வாங்கிட்டு திரும்ப போல இருக்கு. யாரு அப்படிப்பட்ட அதிசயமான கொம்பு இருக்கு. பார்த்தா நிறைய மாட்டம் குத்து வாங்க மாதிரி தெரியுது. சரிங்க, அதனால பெண்மான். சரி, ஒரு வேடுவர். சரிங்க, நீங்க எதை வேணாலும் வேட்டையாடலாம். சரிங்க, உமக்கு உரிமை உண்டு. ஆமா. ஆனால் இவ்வளவு நாளா உங்களை அந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. இல்ல. உங்களுக்கு எந்த உறுப்பு? அப்படி கேளுங்க. இந்த உலகத்திலே பெரிய இடம்னா எங்க இடம் தான்? என்ன ஈப்பிள் டவரா? வெள்ளிமலையை சேர்ந்தவன். ஓ, இங்கனக்குள்ள இந்த வெள்ளிமலையா இருக்கு. நீ வந்து கதை அளக்குற. ஏழுமலை வேணா இருக்கு, சதுரகிரி மலை வேணா இருக்கு. நீ வெள்ளிமலை, இங்க எந்த வெள்ளிமலை இருக்கு தெரியும்ல? என்ன அது? தா தெரியுது பாரு. எங்க தெரியுது? 2 மலை. இது கோபுரமுங்க. இங்கிட்டு ஒரு சின்ன மலை, பெரிய மலை தெரியுதா? அது ஆலமரமும் வேப்ப மரமும் இருக்கு. அப்ப மலை தெரியல. இதுக்கு நேரம் எந்த மலை இருக்கு? உங்களுக்கு மலை தெரியல. எல்லா பேர் கண்ணுக்கு இந்த மலை தெரியாது. யாருக்கு எனக்கு தெரியும் தெரியுமா? யாருக்கு எனக்கு தெரியும்? உலகத்துல நீதியோடு, நேர்மையோடு, நியாயத்தோடு, பொய் பேசாமல் எவ்வளவு வாழ்கிறானோ அவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா மலை தெரியும். யாருக்கு தெரியாது தெரியுமா? கொள்ள கொள்ள கற்பழிப்பு முறை தவிர எவன் மாமியால வச்சிருக்கானோ அவன் கண்ணுக்கு தெரியாது. இப்ப பாரு, நல்லா சூப்பரா தெரியுது. ஆட்டாட எந்த திண்டி மலை? மலை. இப்ப மழை தெரியுது. தெரியுது. முதல்ல தெரியல. நீங்க எதுக்கு நான் தெரியலன்னா மாமியார போட்டு நொட்டு தேவ மயிரா சூப்பரா தெரியுது. மலைக்கு சொந்தக்காரன். அந்த மலையில எறும்புலாம் ஊறுது. எறும்பெல்லாம் இப்ப தெரியுது. எறும்பு வாயில ரேஷன் கடை அரிசி எல்லாம் வச்சிருக்காருங்களே. ரொம்ப போகாத. ஆமா, மலைக்கு சொந்தக்காரன். வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். நீங்க வெள்ளிமலைக்கு சொந்தக்காரர். ஆமாங்க. நாங்க யார் தெரியுமா? வேள்விமலைக்கு சொந்தக்காரர். வேள்விமலைக்கு சொந்தக்காரன். ஆமா, நீங்க வேள்விமலைக்கு சொந்தக்காரரா இருக்கலாம். சரி. ஆனா வெள்ளிமலையிலேயே இந்த உலகத்திலேயே பெரிய குடும்பம்னா அது எங்க குடும்பம் தான். ஏங்க அப்படி பேசாதீங்க. வெள்ளிமலை எங்க அத்தை எங்க மாமா வீட்டு குடும்பம் தான் பெரிய குடும்பம் இருக்காங்க. வெள்ளிமலையில உங்க அத்தை மாமா வீட்டு குடும்பம் இருக்கா? ஆமா. எனக்கு தெரியாம எப்படி உங்க அத்தை வீட்டு குடும்பம் இருக்கும்? என் தாய் மாமே அங்கதான் இருக்காங்க. என்னையா சொல்றீங்க? இப்ப இந்த ஊருக்குள்ள எங்க சொந்தக்காரர் இருக்க. உங்களுக்கு சொந்தக்காரர் தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியாது. அதே போலதான் வெள்ளிமலை எங்க சொந்தக்காரர் இருக்காங்க. வெள்ளிமலையில உங்க சொந்தக்காரர் இருக்காங்க. அவங்க இருக்காங்கன்னா அவங்க யாரு? எங்க அத்தை பேர் வந்து சடச்சி. என் தாய் மாமே பேர் வந்து சடையை வேடுவர். அவங்களுக்கு பிள்ளை இருக்கா? 3 பேர் இருக்காங்க. பேரு? மூத்த மச்சனே கணபதி வேடு, இளைய மச்சனே மணிகண்ட வேடு, நடு மச்சனே குத்து கொமரப்பே கந்த வேடு. அப்படியா? ஆமா. அவங்க ஊரா உங்க மாமே மைங்களா? எங்க அத்தையும் எங்க மாமாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி. நாங்க பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டோம். சரிங்க. எங்க அத்தைக்கு 3 பிள்ளை பிறந்திருக்கதா ஊர்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கமே தவிர எங்க அத்தை மைங்கள் நாங்க பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்ல. 3 பேருமே பார்த்தது கிடையாது. இப்ப என்னைய பாருங்க, ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? நீங்க வேடுவர்னு தெரியுது. வேடுவர்னு தெரியுது. ஆமா. இன்னாருன்னு தெரியல. தெரியல. இப்ப நான் சொல்லட்டுமா நீங்க யாருன்னு? நான் யாருன்னு உமக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நான் சொல்றேன். எப்படி? நீங்க யாருன்னு ஒருத்தர் சொல்லட்டுமா? எப்படி சொல்லுங்க. உங்க அப்பா வேற நம்பி தானே? ஆமா. சரியா? ஆமா. சரியா சொல்லனா? ஆமா. உங்க அப்பா நம்பி தானே? ஆமா. அப்படினா கோத்தா. என்ன கோத்தாவா? உங்க ஆத்தா நங்கி மூடி தானே? ஆமா. நீங்க 7 பேர் தானே? ஆமா. உன் பேர் தானே வீரத்தேவன்? என்னையா குறிப்பா சொல்றீங்க? ஆமாங்க. உன் தங்கச்சி தானே வள்ளி? கேளியா குறிப்பா பாருங்க. ஏ என்ன குடும்பத்து பேர்ல சரியா சொல்றீங்க? தெரியும் எனக்கு. அவர் வந்து பெண் குறிப்பாக்குறாரு. அதான் இப்பதான் தெரியுது எனக்கு நீ யாருன்னு. தெரிஞ்சிச்சா? என் குடும்பத்து பேர்லாம் சரியா சொல்றேன். சொன்னா நேத்து ரேஷன் கார்டுக்கு பேர் சேர்க்க வந்தாளா நீ தானே? டாய் பேர் சேர்க்க வந்தாளா? குடும்ப பேர்லாம் சரியா சொல்ற. அப்படிலாம் இல்லையா? உனக்கு ஒரு விஷயம் எல்லாம் ஞாபகம் பண்ணி பாருங்க. என்ன? உங்க அம்மா நங்கி மோடி இருக்காங்கல்ல? ஆமா. யார் தெரியுமா? யாரு? எங்க அத்தை. என்ன சொன்னீங்க? ஆமையா, எங்க அத்தையை உங்க அப்பா நம்பிராசனை கட்டி கொடுக்குற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். ஆமா ஆமா ஆமா. அப்ப நீங்க எல்லா பேருமே சேர்ந்து சோத்துக்கு என்ன பண்ணீங்க தெரியுமா? இல்லையா? நல்லா செய்வான். ஆமா, அப்படியெல்லாம் இருக்கு. ஆமா, இருந்தாலும் கூட எனக்கு ஒரு பிரச்சனைங்க. என்ன? ஆள் நல்லா இருக்கிய, எங்க இடத்துக்குள்ள மத்தவங்க வரக்கூடாதுன்ற ஒரு அனுமதி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வேணும்னா என் தங்கச்சியை கூப்பிடுறேன், நீங்க விவரத்தை கேட்டுக்கிறீங்களா? அப்படியா? ஆமா. சரி, தங்கச்சி கொடுங்க பாப்போம். எத்தா புரியும்? ஆமா தங்கச்சி, இங்க வாடா வாடா வாடா. உன் முகத்துக்காண்டே தங்கச்சி பாத்துக்கிறேன். அண்ணன் காவல்ல நீ சந்தேகப்படுறியா? இல்ல இல்ல இல்ல. எப்படி காவல் காப்பேன்? ஆனா ஏன் காவல்ல வந்து ஒரு ஆளு வேடுவர்னு சொல்லிக்கிட்டு
கேட்டா அத்தை மையம் மாமன் எப்படி உயிர் வாங்குறாப்ல. யார் அந்த அண்ணே? தங்கச்சி எல்லாமே பெரியப்பா மையம் மாதிரி தெரியல. கிளியரா எல்லாமே சொல்றாப்ல. கங்கா தித்தாடி ஊதி பசையவா தங்கச்சி வெங்காயம். அண்ணே யாருண்ணே? நம்ம பெரியப்பா மையம் வந்து சோன மையம் பெரியப்பா மையம் வெள்ளி மலையை சேர்ந்தவராம் தான். சரி கேட்டா மானு வந்துச்சுன்னு டக்கால்ட்டி வேலை காட்டுறாப்புல. ஆமா இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கன்னு சொல்லிட்டேன் நானு. மானை தேடி வந்திருக்கிறார். அவர் தேடி வந்த மாட்டை நீங்க பாத்தீங்களானே? அண்ணன் பாத்திருந்தா கையில பிடிச்சு கொடுத்துருப்பேத்தா. சரி அவர் நம்ம இடத்துல மானே வரல வந்துச்சுன்றாப்புல. நீ எதுக்கு அவர்கிட்ட கேளு. நான் உள்ள அந்த முரட்டு மான் எதுவும் படுத்துக்கான்னு பாத்துட்டு வர்றேன். நான் கேக்குறேன், அவர் மானை தேடி வந்தார்ல, ஆமா அவர் தேடி வந்த மான் நீ பாத்தியா பாக்கலையா? பார்க்கல. அந்த பொம்பளை பிள்ளைங்க அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு சரி 2 பேரும் உள்ள போய் தங்கச்சி எதுக்கு உட்காந்து அண்ணன் என்ன அவனு தெரியும்ல எப்படி உட்காந்து பண்றேன் மட்டும் பாரு. தேனும் தெளிவாய் பண்ணுங்க போயிட்டு வாங்க. ஒரேதான் கலந்துக்கிட்டு வரடி பாத்துக்க வருங்க. மன்னாரே வருவது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுவரி வருக. இவ்விடத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கைக்கொள்ளும் வெள்ளெடுத்து விளையாடு வேடுவர் குலமகனை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் கொடுத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அனந்தர் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல தேவர்களின் இந்திரனை போல சேனாதிபதியில் முருகனை போல தோற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சி நில வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானை தேடி வந்தாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்கள் தேடி வந்த மான அண்ணனும் பார்க்கல, தோழி பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. உங்க மான் இங்கே இல்லை. இருந்தாலும் தங்களுடைய மான் என்ன மான், எப்பேற்பட்ட மான் தேடி வந்தீங்களா, விரட்டி வந்தீங்களா, பிடிக்க வந்தீங்களா அல்லது துரத்தி வந்தீங்களா அப்படின்ற சிறப்பை சொல்லுங்க பார்க்கலாம். ஆக ஏன் வந்து எதுக்காவது என்ன காரணம் அன்னிடத்தில் வைத்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்கள் இருக்கின்ற கரணத்தினால விளக்கம் போல் வேட்டையாட புறப்படப்படுத்த ஒரு மான் கூட்டம் மான் கூட்டத்தில் திருமணம் ஒரு மான் அழகான மான் அவரோட மானை பிடிக்கணும். கெட்ட அறிஞர்களும் அண்ணன் கட்டிக்காரன் நடத்த தலைவி என்ற முறையிலே தாங்கள் அனுமதி வரணும். மானை பிடிக்கிறது இருக்கேன். மானினா சாதாரண மான் கிடையாது. மானினுடைய பெருமையில சொல்ல நிறைய சொல்ல இருந்தாலும் மானும் கட்டழகு நிறைந்த கனிவான மான் என்ற காரணத்தினாலே கட்டழகு நிறைந்த தந்தன் மானம்மா கண்பதாரும் அதிசயிக்கும் மன்னம்மா கட்டழகி நிறைந்த எந்தன் மானமா கண்பதாரும் அதிசயிக்கும் மன்னம்மா அது கனிவானமான் கரமறியாதமான் அது கனிவானமான் நல்ல மரியாதமான் தனக்காக அதை பிடிப்பேன் நான் தானமா உள்ளே பூந்ததந்தன் மானம்மா மானமா ஒரு துணையாயிருப்பவனும் சாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு. வாங்க விடுவரி உங்க மானிங்க தான் இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டணும். மானை பிடிக்கணும் வந்திருக்கேன். என்ன சொல்ல வரீங்க முடிவா? மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் அனுமதி. ஆமாங்க. சம்மதம் மட்டும் கொடுக்கணும். ஆமாங்க. அப்படித்தானே? ஆமா. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து. வெள்ளிமலைனா கலிகமா மலை. ஆமாங்க. அப்பேற்பட்ட மலையில இருந்து என்ன மலை? வேள்வி மலை. வேள்வி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது சாமியாரு முனிவர்கள். ஆமா. முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? என்னை எதிர்த்து பேசுற ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. சத்தம் போட்டு பேசுற பொம்பளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. சட்டமா என்னட்ட பேசினா இடத்துல உங்களை மட்டமா உரு உருன்னு உருட்டி வர்றது வரைக்கும் வேணா உங்க சட்டமா இருக்கலாம். நான் வைக்கணும். என்னது? என்ன பெரிய ஆளு. என்னது? என்ன? இல்ல வந்தது வரா என்ன ரொம்ப பேசுறீங்களா என்ன? இங்க பாருங்க. என்னன்று? என்ன? என்ன? இந்த மிரட்டற வேலையில இங்க வச்சுக்கிறோம் சரியா? மிரட்டுறேங்க. என் பேச்சே அப்படிதான். இதுக்கே மிரட்டுறேன்னா அப்ப மிரட்டுறேன்னா என்ன பண்றது? ஓ மிரட்ட வருஷீங்களோ? ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க. என்னங்க? மானுங்க இருக்குன்றீங்கல. என்னற கற்று எழுத்தற வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தான். பின்னால வரக்கூடியது முன்னாலே யோசனை பண்ணி பேசுறாதே. ஒரு விஷயம் என்ன? கையில என்ன வரல வச்சிருக்கீங்க? அம்பு. என்னங்க? அம்பு. மாற்று பெயர் இருக்கா? சிலிமுகம். சிலிமுகத்துக்கு மாற்று பெயர் இருக்கா? சிலிமுகம். சிலிமுக கணிதா இதனுடைய தன்மை தெரியுமா? காற்றினால் கலந்தக்கூடிய தன்மை இந்த அம்புக்கு உண்டு. ஓரம் அகோரம் காந்தம் சொல்லுவாங்க. ஆமாங்க. இப்ப மூன்று தன்மையில காந்தம் என்று சொல்லக்கூடியது. ஆமா. கவரக்கூடியது. கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இந்த அம்புக்கு உண்டு. அப்பேற்பட்ட பொருள். ஆமாங்க. நான் கேக்குறேன். அப்பேற்பட்ட பொருளை வச்சு கூட உங்க மான்குட்டியை நேரா உங்க
சிலிமுகத்தை ஒரு நீட்டி ஒரு காட்டி உங்க மானை பிடிச்சிருக்கலாம்ல. அப்ப உங்க மானை பிடிக்கணும்னால முடியல. அப்படி இல்ல என்ன அப்படி இல்ல உங்க மானை உங்களால பிடிக்க முடியல. நீங்க ஊருக்குள்ள இத காமிச்சு ஏமாத்தி பிடிக்கின்ற எண்ணம் இல்ல. ஏ வழி தனி வழின்ற முறையில கையால பிடிக்கணும், கட்டி அணைக்கணும், ஒரே ஒரு உம்மா கொடுக்கணும். நாயோட ஆசை பியோட வரைக்கும் எந்த நேரத்துல எதை பேசுறீங்க? இதெல்லாம் என்னுடைய வழி, அதனாலதான் வந்திருக்கேன். எங்கேயும் போயிடாது. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேடுவர் தானே? சரிங்க. வேடுவர் என்ன பொருள் கையில கொண்டு வரணும்? வேடுவர் என்ன வேணும்? என்ன பொருளியா கொண்டு வரணும்? வேடுவர் அப்படின்னா ஒரு வேட்டைக்கு போறோம் அப்படின்னா வில்லு வேணும், அம்பு வேணும், அம்பரா துணி வேணும். வில்லு, அம்பு, அம்பரா துணி வேணும். வேணும்ல? ஆமா. இப்போ சிவன் ஒரு வில்லு வச்சிருந்தாருல, ஆமா, அதுக்கு பேர் என்ன? சிவபனாகம்னு சொல்லுவாங்க. ஆமா. மன்மதன் ஒரு வில்லு வச்சிருந்தாரு, ஆமா, அதுக்கு பேரு கரும்புன்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு ஒரு வில்லு வச்சிருந்தாரு, சாரங்கம்னு சொல்லுவாங்க. சரிங்க. ராமே ஒரு வில்லு வச்சிருந்தாருல, கோதண்டம் சொல்லுவாங்க. அர்ஜுனே ஒரு வில்லு வச்சிருந்தாரு, காண்டீபம் சொல்லிருக்காங்கல்ல. இப்ப நீங்க வேட்டைக்காரன்றீங்க, சிலிமுக கடைன்றீங்க, இது காந்த சக்தி உடையதுன்றீங்க. கையில வில்லு, அம்புரா துணியெல்லாம் வேணும்ல, எங்க அந்த பொருள்லாம் எங்க? ஆமா, உங்களை வேட்டைக்காரன்னு முத நான் எப்படி நம்புறது? காதத்துக்கு ஒரு வண்டி நிறைய அம்பு எல்லாமே ஏத்திட்டு வருவாங்களோ? ஒரு சந்தனகுமார் மாதிரி ஏத்திட்டு வரணும். ஆமா, ஏத்திட்டு வருவாங்க. ஆமா, இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? முடியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மானுங்க இருக்குன்றீங்க. ஆமாங்க. சரி, நான் கேக்குறேன். ஏன் என்ன பார்த்தாலும் மான் இல்லை? அவசரத்துல பிறந்தாளா இருப்போம். இப்ப மரியா நீ மான் இருக்கானே, யாரா 2 பேரும் உட்காந்து சொல்லுங்க, நீ மான் இருக்கா இல்லையா? நீ மான் இருக்கா? பச்சா, இதுக்கு தான் கேட்காதீங்கன்றது. மான் இருக்கானே, மானு இருக்கு, மானு இருக்குனே. மானு நாயா இல்ல வரலன்னு, மானு இங்க தான் இருக்கு, ஆனா கொடுக்க முடியாது. போயிட்டாப்பா, கிளம்பு. நீங்க சொல்லுங்க. ஏன்னா உண்மையை பேசணும். ராம, என்ன காரணம் அப்படின்னா, இங்க பாருங்க, பேசி தவிர்த்து பல்ல இழிச்சுக்கிட்டு, நீதான் பல்ல இழிக்கிற, பல்ல இழிச்சுக்கிட்டு நீயா இழிச்சுக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு நீனா இழிச்சுக்கிட்டுன்னா என்ன? சிரிப்பு தாங்க. சிரித்து கொண்டே தோற்றுவித்தவர் யாரு? முருகன், எம்பெருமான், முருகபெருமான். அவர் மட்டுமா? இன்னொருத்தர் இருக்காரு. யார் அவரு? அவர் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தோற்றுவித்தாரு. யார் அவரு? மகாராஷ்டிரா மாநிலம். ஆமா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேப்ப மரத்தால தோற்றுவிக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க ஒருத்தர். சரி, ஆக பல்ல இழிச்சுக்கிட்டு பொய்யுமே பேசிக்கிட்டு இல்லாத மண்ணுக்கிட்டு வம்பம்மி போங்க, நீங்க போங்க, கோணாமர் வாய்திரவ கூடாதே நானுமற்பன் ஞானாமர் பேச்சு பேச்சென்று பெருமூனி வந்தாலும் கீச்சு கீச்சென்றுமாம் கிளிப்புள்ளை. சொன்னதை சொல்லுமா கிளிப்புள்ளை மானு. சரி, மானுங்கதான் நீங்களும் தான் சொன்னதே சொல்றீங்க. மானு வெள்ளை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சில பெண்கள் பேசுறத நான் நம்பவே மாட்டேன்.
ஒரு சில பெண்கள் பேசுறத நான் நம்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா பெண்கள் நாட்டினுடைய கண்கள் அப்படின்னாங்க. அது மட்டும் கிடையாது, கடலினுடைய ஆழத்தை கூட கண்டலாம், பெண்களுடைய மனதாழம் காண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் பேசுறது ஏன் நம்ப மாட்டேன் அப்படின்னா, ஆமா இப்படிதான் பாருங்க. ஒரு ஊர்ல புருஷ முண்டாட்டி. என்ன கதையா? கதை தேவையில்லாத புருஷ முண்டாட்டின்னு கை இங்க நீட்டக்கூடாது. தேவையுள்ள புருஷ முண்டாட்டியத்தையும் பேசுறேன், சரியா? பாருங்க, புருஷ முண்டாட்டி நல்லபடியா அந்த ஊர்ல வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு சோதனை காலம். என்ன தெரியுமா? பொண்டாட்டிக்கு முடியலை, உடம்புக்கு முடியலை. பொண்டாட்டி மேலே நல்ல பாசமானவன். ஏடா பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலைன்னு சொல்லி கூட்டி கொண்டு வைத்தியம் பார்க்குறேன், அதில் சரியாவல்ல. ஒவ்வொரு ஊராக கூட்டி கொண்டு வைத்தியம் பார்க்குறேன், எதுவும் சரியாவல்ல. வைத்தியர் சொல்லிட்டார், எப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும். பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான், படுத்த வடிக்கையாக இருக்கா. அப்போ பாருங்க, பொண்டாட்டி என்ன பண்ணுறா, புருஷனை கூப்பிட்டு எங்க கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்றா. கிட்ட வர்றேன், என்னம்மா என்ன செய்யும் அப்படின்னு. அவதான் சொல்கிறா, ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கே நம்பிக்கை இல்லை, பிழைப்புன்றது மாதிரி பிழைக்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்காக ஒரு ஆசையை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னா. என்ன சொல்லு, என்ன செய்ய அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்னையவே நினச்சிக்கிட்டு இருக்காம ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட மனசு? அப்போ என்ன பண்ணுறேன், உன்னை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துருவனே தவிர நீ எப்படி நான் இன்னொரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி அப்படின்ன. இல்லைங்க, எனக்காக நீங்கள் சத்தியம் பண்ணித்தான் ஆகணும். அப்படியா, சரி என்ன சத்தியம்? ஒன்றும் இல்லை, ஒருவேளை நான் இறந்துட்டா என்னை எரிக்கக்கூடாது, புதைக்கணும். சரி, அப்படி புதைச்ச இடத்துல எப்போ ஈரம் காயுதோ அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க, சத்தியம் பண்ணுங்கன்னு. சரி, ஏதோ கேட்குறா, சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டேன். 2 நாளில் உயிர் பிரிஞ்சிருச்சு. அவர் சொன்ன மாதிரியே புதைச்சாச்சு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, நல்ல வெயில் காலம். ஒரு 2 மாதம் கழிச்சு இப்படி போகல 4 பேர் சொல்லுவாங்க இல்லையா, டே விடுற, பொண்டாட்டிக்கு ஏதோ விதி அவ்வளோதான் இருந்திருக்கு, என்ன பண்ணுறது. நீ காவேரி கஞ்சி நாங்கள் ஆட்சித்துறை ஒரு பொம்பளையால் வேணாமா, ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு 4 பேர் சொல்ல. சரி, இவனு யோசிச்சு பார்த்தியா, நம்ம பொண்டாட்டியும் கல்யாணம் தானே பண்ண சொன்னா அப்படின்ட்டு. ஆனால் ஒன்று சொன்னாலே, புதைச்ச இடத்துல எப்போ ஈரம் காயுதோ அப்போ கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாலே அப்படின்ட்டு சுடுகாட்டுக்கு போகிறேன். புதைச்ச இடத்த போய் பார்க்குறியா, ஈரம் காயலை, தொறு நடக்கு. என்னடா ஈரம் காயாமல் இருக்கே அப்படின்ட்டு மறுநாள் போகிறேன், ஈரம் காயலை. மறுநாள் சாயங்காலம் போனியா, ஈரம் காயலை. அசதியில் அங்கேயே படுத்துட்டேன். பாருங்க, சுடுகாட்டிலே தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்குறியா, விடிகிற மாதிரி இருக்குது. சரி, வீட்டுக்கு புறப்படுவோம் அப்படின்னு வீட்டுக்கு புறப்படுறேன். அந்த நேரத்தில் இவன் பொண்டாட்டியுடைய அண்ணன் இருக்க இல்லையா, இவனோட மச்சினே ஒரு வாளி நிறையா தண்ணியை கொண்டுகிட்டு வர்றான். என்னடா சுடுகாட்டுக்கு இன்னி இடத்துல தண்ணியை கொண்டு வர்றியா அப்படின்ட்டு, டேய் இவா எதுக்குடா அப்படி தண்ணியை கொண்டு வர்ற அப்படின்னு பார்த்து அவன் சொல்கிறான், இல்லை மச்சான், என் தங்கச்சி முடியாமல் இருக்கே, என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குச்சு. என்னடா சத்தியம் வாங்குச்சு? அண்ணே, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை புதைச்ச இடத்துல தினம் ஒரு வாளி தண்ணி ஊற்றிருந்தேன் அப்படின்னு சத்தியம் வாங்குச்சு. அதனால தான் நான் தண்ணியை கொண்டாந்து ஊற்றுறேன்னு பார்த்து அவன் நினச்சானா, அடி சண்டாளி, நல்லவன் மாதிரி பேசி நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லல, உன்னை நல்லவன் நினச்சனடின்னு ஒன்றே காரணம் விட்டு தினம் ஒரு வாளி தண்ணி ஊற்ற விட்டுருக்காளே அப்படின்னா. அந்த மாதிரி பெண்கள் பேசுகிறத மட்டும் நான் நம்ப மாட்டேன், மனசுக்குள்ளே எனக்காவது ஒன்று வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மானு வேணும்னா உங்கள் அண்ணன் இருக்காக, உங்கள் அப்பா இருக்காக, கூப்பிட்டு எனக்கு ஒரு மானை பிடிச்சி கொடுங்கன்னு கேட்குற விட்டுவிட்டு ஏன் மானை வச்சுக்கிட்டீங்க அப்படி இல்லை? நீங்கள் ஒரு ஆண் மகன் எப்படி பேசணுமோ அப்படி பேச கற்றுக்கணும். நல்லா தானே பேசுனேன். என்ன நல்லா பேசுறீங்க? உங்கள் மான் இங்கே இருக்கு, உங்கள் அப்பனை கூப்பிட்டு உங்களுக்கு தேவைன்னா உங்கள் அண்ணனை கூப்பிட்டு கேளுங்க. இரிய உங்க மான் இங்க இருக்குன்னு எந்த நம்பிக்கையில நீங்க பேசிக்கிட்டு எங்க நீங்க பாத்துனே வரணும், நம்ம இங்க இருக்குன்னு அர்த்தம். இருக்குன்னு அர்த்தம். சரி, உங்க மான் இருக்குன்றீங்களா? மானை காமிக்க பாப்போம். மானை காமிக்க பாப்போம். காமிக்கவா? ஏங்க, நான் பிடிக்க வந்த மானு என் பக்கத்துல இருக்குல்லங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மானை பிடிச்சிருவில்லைங்க, அந்த மானை பிடிச்சி முத்தம் கொடுப்பில்லைங்க. நீ மானை பிடிக்க மாட்டேன், இது நீ ஒரு கொசுவை கூட பிடிக்க மாட்டேன். பிடிச்சிருவேன். அப்படி கிடையாது. இப்படிதான் பாருங்க, இறைவனால் படிக்கப்பட்ட ஜீவன் என்று இறைவனுக்கே சொந்தம். ஏன்டா உனக்கு எப்படி சொந்தப்பட்ட அறிவு கேட்டவனே? என்ன கதையா? கதை இப்பத்தே கதையாக போகுது. நான் எப்படி பேசுனேன்? நான் கதையை தான் பேசிக்கிட்டு ஒரு விஷயம். அதான் ஆண்மகன் ஜெயபாண்டி ஜாட பேசாம பேச ஒரு விஷயம் தெரியுமா? ஆம்பளை ஜாட பேசினா அட்டை தரித்திரியம், பொம்பளை திமிரா பேசினா அதை காலம் தரித்திரியம் கிடையாது, சரித்திரம். வீர மங்கையா நாங்க. சரி,
அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் நினைத்து இறைவனுக்கே சொந்தம். ஏடா உனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு ஏன்டா அப்படி அலையிற? டேய் ஏன்டா அப்படி தெரியுற? இப்படிதான் பாருங்க, 2 வேடுவர் வேட்டைக்கு போயிருக்காரு. சரி, அதில் ஒருத்தர் என்ன செய்யறான், எப்படியாவது ஒரு மான் குட்டி வந்தால் நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கான். நீண்ட நேரமாக வலையை விரிச்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் பேர் கூட ஜெயபாண்டி. இன்னொருத்தன் கையில் அந்த அம்பா பிடிச்சிக்கிட்டே திரிவியான். இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஏதாவது ஒரு மான் குட்டி வந்தா கையில் நம்ம பானத்தை வச்சிருக்கோம், அந்த பானத்தையாவது தொடுத்து அந்த மான் குட்டியை தூக்கிட்டு போயிருவோன்னு இவன் அழகிரியான் கிடந்து அழகிரியா எப்படியாவது தூக்கணும். ஆக வேகமா அங்கிருந்து ஒரு மான் குட்டி வருதுங்க. மான் குட்டி வந்த உடனே பார்த்துட்டேன் ஜெயபாண்டி. என்ன பார்க்குறேன் ஜெயபாண்டி. ஜெயபாண்டினா பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். ஜெயபாண்டியை ரொம்ப பிடிக்கும். இல்லை, இந்த ஒரு பேரை கேட்கும் பொழுதுதான் எனக்கு இங்கிட்டு குத்திங்கிட்டு பாயிரம். எப்போ ஜெயபாண்டின்னு பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்போ பிடிக்குதுன்னு அர்த்தம். அப்படி கிடையாது, நீங்களா தான் சொல்லிக்கிறாதீங்க. சொல்லுங்க. ஆக பாருங்களேன், சொல்லுங்க. இவன் என்ன சரி அந்த கையில் அம்பு வச்சிருக்கான் பாருங்க. இவன் தாங்க. இவன் என்ன பண்றியா அப்படின்னா, மானை பார்த்துடுறியான். மானை பார்த்துட்டு கையில் பானத்தை எடுக்கிறியான். மான் மேல அப்படி தொடுக்கிறியா. தொடுத்த உடனே இந்த மானாகப்பட்டது ரொம்ப தூரம் ஓடி அந்த வலை விரிச்சான் பாருங்க. அவன் வலைக்குள்ள விழுந்து இறந்து விட்டது. அப்பதான் வலை விரிச்சவன் சொல்றியா, இன்னைக்கு அருமையான வேட்டைக்கறி சிக்கியது, இந்த மான் எனக்கு தாண்டா சொந்தம்னு அவன் சொல்ல. இந்த அம்பு வச்சிருக்கான் பாருங்க, இவன் கொஞ்சம் திமுறு பிடிச்சவன். இவன் என்ன சரி அப்படின்னா, இந்த மான் குட்டி எனக்கு தாண்டா சொந்தம், நான் விடுத்த பானத்தால் தான் இந்த மானாகப்பட்டது உன்னுடைய வலைக்குள்ளே சிக்கியது, இந்த மான் குட்டி எனக்கு தாண்டா சொந்தம்னு இவன் சொல்ல. அப்பதான் வலை விரிச்சவன் சொல்றியான், அட அறிவு விட்டவனே, எதுக்குடா நீலாம் இப்படி இருக்க? என்ன என்னப்பா என்னமோ நீட்டுனீங்க? இல்லை, கதை உங்கள்கிட்ட பேசிக்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா நீ இப்படி அலையிற? சரி. அடா முட்டா பையனு, என்ன அடா கிறுக்கு பையனு, ஏண்டா இதுக்கு ஏன்டா அப்படி அலையிற? இதெல்லாம் கதையில கதை உங்களை சொல்லுவேனா? சரி சரி, 2 பேரும் ஒரு இனம் அல்லவா? நான் பேசவே மாட்டேன். ஆத்தா இருளாயி எனக்கு ஜாடையே பேச தெரியும், நேரடியாகவே பேசிடுவேன். ஆக பாருங்களேன், இந்த மானி எனக்கு தாண்டா சொந்தம்னு ஒரே பிரச்சனை 2 பேத்துக்கும். இந்த மானி யாருக்கு தாண்டா சொந்தம்? இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் நினைத்து இறைவனுக்கே சொந்தம். அப்போ எதுக்குடா அப்படி அலையிறீங்க 2 பேரும்? மானை தூக்கணும், மானை பிடிக்கணும், மானு 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 ஏன்டா அப்படி திரியிற? டே ஆண்டா திரியிற அப்படி எதுக்குடா திரியிற? ஆமா, மானு மேல ஆசை. மானு மேல ஆசை போடா அப்படின்னு பாருங்களே, ஒரே பிரச்சனை. அப்ப தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு முனிவரோ நீதிபதி அதை இருப்பாங்கல்ல, இந்த மான் குட்டி யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு நேர முனிவர்கிட்ட போய் கேட்க. இவன் என்னடானா, நான் விடுத்த பானத்தால் தான் அந்த மான் குட்டி உன்னுடைய வலைக்குள்ளே சிக்கியது, இது எனக்கு சொந்தம்ன்றியா. அவன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் வலையை விரிச்சு வச்சுக்கிட்டு, இது தாடா வந்து வலைக்குள்ள சிக்கியது, இந்த மான் குட்டி எனக்கு சொந்தம், அப்ப யாருக்கு தாண்டா சொந்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் முனிவர் சொல்றாராம், இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் நினைத்து இறைவனுக்கே சொந்தம், யார் ஒருவர் மறுபடியும் இந்த மான உயிர் பெற செய்கிறீர்களோ அவங்களே எடுத்துட்டு போங்கடா, உங்களால முடிஞ்சா இந்த மான் குட்டிய மறுபடியும் உயிர் எழுப்புங்க, எடுத்துட்டு போங்கடா அப்படின்ட்டு நாங்கள் முனிவர் சொன்னாராம். ஏன்னா அப்பதான் பாருங்க, இந்த வலை விரிச்சவனும் இந்த கையில் அம்பு வச்சிருக்கவனோ இனிமேலாவது உயிர் கொள்ளும் வேட்டையை விடுத்துட்டு சன்மார்க்க வழியில் போவோம் அப்படின்னு அன்னைக்கு அவங்க 2 பேரும் சன்மார்க்க வழியில் போயிருக்காங்க. நீங்களும் சன்மார்க்க வழியில் போனால் உங்களுக்கு நல்லது நல்லதுன்னு நினைக்கிறேன். வழியில கிடந்தா எடு, உரியவன் கேட்டா கொடு அப்படின்னாங்க. ஏன்னா அதையெல்லாம் விட்டு விட்டு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்றாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்றாங்க. ஆமா, பிச்சை எடுத்தான் பெருமானா அதை புடுங்கினா ஹனுமான்ன்றாங்க. ஏன்னா அளவுக்கு பாத்திர மருந்து பிச்சை எடு, கோத்திர மருந்து பெண்ணை கொடுன்றாங்க. நிறைய பழமொழிகள்லாம் இருக்கு. அளவுக்கு மீறினால் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். அதே மாதிரி ஆத்துல ஓட்டாலும் அகத்துல போடு, ஆத்துல ஓட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. அகத்துல யாரு போய் எந்த ஆத்துல எங்க அளந்து போட்டா எதுக்காக சொல்றோம்?
ஆத்துல போட்டாலும் அளந்து போடுறது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எதுக்காக சொல்றாங்க? சொன்ன பழமொழி வேறு, நம்ம சொல்ற பழமொழி வேறு. அது மறுவி வந்த ஆத்துல போட்டாலும் அளந்து போடுறது கிடையாது, ஆத்துல கிடையாது, அகத்துல. இந்த அகம் என்ற உள்ளத்துல நல்லது எது கெட்டது எதுன்றத அளந்து ஆராய்ந்து போடு. இந்த உள்ளத்துல அகத்துல போட்டாலும் அளந்து போடுறது நம்மால ஆத்துல போட்டாலும் அளந்து போடுறான்ட்டான். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஏன் சொல்றாங்க? களி என்றால் என்ன? களி என்றால் அழகு, தை என்றால் பெண்ணு. சரி, அழகான பெண்ணை குறிக்கின்றது அது ஒரு பக்கம். இலக்கண ரீதியா கழு அப்படின்னா கோரப்புல்லுன்னு வாங்க. இந்த கோரப்புல் வகையை எடுத்து அப்பெல்லாம் வந்து பாய் மூட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, இப்போ பாய் தைக்கிறாங்கன்றாங்க. இந்த கோரப்புல் வகையை எடுத்து பாய் மூட்டுகின்ற பொழுது கற்பூர வாசம் வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் கழு தைக்க கோரப்புல் வகை, கோரப்புல் எடுத்து அதான் கழுனா கோரப்புல், கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவாங்க தெரியுமா? என்னப்பா என்னடா பண்ற? ஒண்ணுமேடா மனசு கவலையா இருக்கு, புண்பட்ட மனசுல புகையை விட்டு ஆத்திரேன்னுவாங்க. புகையை விட்டு ஏன் அப்படி சொல்றாங்க? புண்பட்ட மனசுல புகையை விட்டு ஆத்துறாங்கன்றாங்க சொல்றாங்க இல்லையா? அது புகையை விட்டு ஆத்துறது கிடையாது, நம்மாலும் சொல்லிக்கிட்டது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் 2 பேர் நண்பன் இருக்கியா, நண்பன்ல ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணி நஷ்டமாயிருது. அப்படி நஷ்டமாகி அவன் கவலையாக இருக்கிற பொழுது இந்த நண்பன் இருக்கா இல்லையா, டே விடுறா, தொழில்லாம் லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும், இது இல்லாட்டி இன்னொன்று லாபம் கிடைக்க போகுது, இதுக்கேண்ட அப்படி உடஞ்சி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய தைரியத்தை கேட்டு புண்பட்ட மனதில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு அந்த புண்பட்ட மனதில் அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை புகை விட்டு ஆத்து. புண்பட்ட மனசுல அவன் சொல்ற தைரியமான வார்த்தையை புகை விட்டு ஆத்துன்றதை நம்மால் புகையை விட்டு ஆத்துறான்ட்டான். பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் காலம் போய்கிட்டு இருக்குங்க. 1000 பொய்யா சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்றாங்க. திருமணம் என்பது 1000 காலத்து பயிருதியா. அப்பேற்பட்ட திருமணத்துல போய் 1000 பொய்யா சொன்னா அது நல்லாவா இருக்கும்? ஆள மாறிக்கிருச்சு. ஏன்னா இப்பதான் கைபேசி, அலைபேசி, தொலைபேசி, அப்ப அதெல்லாம் கிடையாது. பண்டைய காலத்துல என்னன்னா, ஒரு பெண்ணு வந்து ருதுவாயிட்டா, வீட்டுல ஒரு பெண்ணு ருதுவாயிட்டா அப்படின்னா என்னுடைய பெண்ணாகப்பட்டவள் திருமணத்திற்கு தயாராயிட்டா அப்படின்னு அவங்க சொந்த பந்தவற்றெல்லாம் 1000 முறையாவது போய் சொல்லின்றத பொய்ய சொல்லின்னு வந்துருச்சு. 1000 முறையாவது போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தி, 1000 முறையாவது போய் சொல்லி அதை பொய்ய சொல்லி திருமணத்தை நடத்தி. ஏன்னா காலம் மாறிச்சுன்னு ஏன் சொன்னேன்? ஒரு ஜான் வயிறை வளர்க்கறதுக்காக பல மைல் தூரம் நடந்து போய் வேலை பார்த்து சம்பாரிச்சது ஒரு காலம். வயிறை வளர்க்கணுமே அப்படின்றதுக்காக பல மைல் தூரம் நடந்து போனது ஒரு காலம். இப்போ வயிறை குறைக்கணுமே அப்படின்னு பல மைல் தூரம் நடக்கிறேன், இதான் காலம். இல்லை காரணம் ஏன்னா ஏழை அன்னைக்கு கூழை குடித்தேன், பணக்காரன் சாப்பாடை சாப்பிட்டேன். இன்னைக்கு என்னாச்சு? ஏழை சாப்பாடை சாப்பிட்றேன், பணக்காரன் கூழை சாப்பிட்றேன். ஏன்னா காலம் மாறிக்கிடுச்சு. என்ன சாப்பிட்றேன் உணவே மருந்துன்னு சொன்னாங்க. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. காரணம் என்னன்னா, அதுக்கு அந்த பழமொழியெல்லாம் சொல்லி வச்சாங்க. கம்பு சாப்பிட்டா தெம்பா இருக்கலாமா, கம்பு சாப்பிட்டா தெம்பா இருக்கலாமா, அதாவது சாம சாப்பிட்டா ஆம வயசுக்கு வாழலாமா. சாம சாப்பிட்டா ஆம வயசுக்கு வாழ. இந்த உலகத்திலேயே அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஜீவராசி எதுன்னா ஆம. சாம சாப்பிட்டா ஆம வயசுக்கு வாழலாம். அதே மாதிரி கேழ்வரகு சாப்பிட்டா சர்க்கரைக்கு நல்லது. அதே மாதிரி சோளம் சாப்பிட்டா சோர்வை நீக்குமா. என்னங்க இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு சாப்பாடை பற்றிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. நிறையா இருக்குங்க. ஒவ்வொரு கம்பு கேழ்வரகு அதெல்லாம் பார்த்தீங்களா? திணை சாப்பிட்டா வினை வராதான். திணை ஆமாங்க. நிறைய விஷயங்கள் நல்லா பேசுறீங்க பக்குவம் பத்தல. உங்களுக்கு என்ன பக்குவம்? என்ன பக்குவம்? கொஞ்சம் பக்குவத்தை கத்துக்குங்க. அப்படி இல்லைங்க. ஏன் என்ன காரணம்? அப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் பழமொழி என்ன சொல்லி வச்சாங்கன்னா, பேசுறீங்க பேச்ச குறை, பேச விட்டா பேசிக்கிட்டே போறதா பேச்ச குறைப்பு. நாங்க பேச வேணாமா? என்ன நான் பேசுறேன். என்ன சண்டியத்தனதானே பிடிக்காத விஷயம். அது நம்ம பாரம்பரியமா மாத்த முடியாது யாரால. என்ன சொல்ல வரீங்க? சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. என்ன காரணம்? சிவன் சொத்து குலம் நாசம்னா, இப்போ சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேலை முடித்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள்னா யாரு? அறிவாளிகள். அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த தொண்டை நாடு. அப்பேற்பட்டது இருந்துட்டாலும்
இல்லை சேர நாடு வேலைப்படுத்தினா என்ன, என்ன சேர நாடுன்னா என்ன, கேரளா. அதே போல சோழ நாடுனா எங்க, தஞ்சை நெற்களஞ்சியம். ஆமாங்க. பாண்டிய நாடு அப்படின்னா மதுரை அப்படின்றாங்க. இல்ல நெற்களஞ்சிய விளையக்கூடியது அதிகமா விளையக்கூடியது எங்க, சோழ நாட்டுல. ஏன்னா தஞ்சை விளைஞ்சிச்சுன்னா தமிழ்நாட்டுக்கே பஞ்சம் இல்லடான்னுவாங்க பாத்தீங்களா. அங்கேயும் பாருங்க அந்த நாட்டுக்கே பஞ்சம் வந்ததா. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் ஒரு காரணம் இருக்கு தெரியுமா. இப்ப தொண்டை நாட்டுல நிறைய சான்றோர்கள் நிறைந்த நாடுன்றோம்ல. சான்றோர்கள்னா என்ன, அதாவது மற்ற நாட்டுலலாம் அறிவாளிகள் இல்லையா, தொண்டை நாட்டில் மட்டும்தான் அறிவாளிகள் இருக்காங்களா அப்படின்னா இங்கே தான் நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா 63 நாயன்மார்களில் 46 42 நாயன்மார்கள் பிறந்த நாடு தொண்டை நாடு. உலக பொதுமுறை நூல் திருவள்ளுவராகப்பட்டவர் அவர் பிறந்த நாடு தொண்டை நாடு. இப்படி நிறைய இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 63 நாயன்மார்கள்லையும் கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் தான் 55வது அந்த பேரில் வரும் நாயனார்னு, கோட்புலி நாயனார். அதாவது சிவன் சொத்து குலம் நாசம். நீங்கள் சொன்னீங்களா சோழ நாட்டில் வந்து நெற்களஞ்சி அப்படிங்க பார்த்தீங்களா, அந்த சோழ நாட்டுக்கே பஞ்சம் வந்ததான். அப்போ இந்த கோட்புலி நாயனார் தான் கொடுத்தாராம் நெற்களஞ்சியத்தை. அதாவது சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. இதுக்கு வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் சிவனுக்குரிய, அதாவது திருநீரிட்டார் யார் கெட்டார் அப்படின்றாங்க. அதாவது சிவபெருமானுக்கு இப்போ திருநீரை நீரம் சிவபெருமானை நினைத்து கோவிலுக்கு ஆலயத்துக்கு சென்னோம்னா திருநீர் கொடுக்குறாங்க, நெற்றியில் பட்டை போடுறோம். மீதி இருக்கிற திருநீரை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறோம். ஏன்னா சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. அது அப்படி கிடையாது. சிவனுடைய பக்தன் சிவனடியான், அவர் தான் சிவனுக்கு சொத்து. அந்த சிவனடியாருக்கு பிறரால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தையே நாசம் பண்ணிடுமா. அதான் சிவன் சொத்து குலம் நாசம்வாங்க. அது இப்படி குறிப்பிட்டு சொல்லப்படுது. ஆனால் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இந்த 63 நாயன்மார்களில் கோட்புலி நாயனார்னு சொல்லி பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாவீரர். யார், கோட்புலி நாயனார். எந்த இடத்துக்கு போனாலும் போர் புரிய போனாலும் வெற்றியோடு தான் வருவார். வெற்றியோடு வந்து அப்படி நிறைய பரிசு பொருள், அந்த பரிசு பொருள்லாம் கொடுத்து நிறைய பொற்குவியலாக கொண்டு வந்து அதை நெற்குவியலாக மாற்றுவாராம். யார், கோட்புலி நாயனார். அப்பேற்பட்ட அவர் வீடு எல்லா இடத்துலையும் பாருங்களே, நிறையா ஃபுல்லாமே நெற்களஞ்சியம் தான். இந்த நாடே நெற்களஞ்சியம் நிறைந்த நாடு. அப்பேற்பட்ட நிறையா வந்து நெற்குவியலாக மாற்றி எந்த ஒரு சிவனடியார் வந்தாலும், சிவனடியார் யார் வந்து கேட்டாலும் சரி, பசி பட்டினின்னு யார் வந்து கேட்டாலும் எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நெற்களஞ்சியத்தை தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருடைய உற்றார் உறவினர், அவருடைய பிள்ளைங்க, அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆனால் அடுத்தவங்களுக்கு தான் தானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். யார், கோட்புலி நாயனார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கோட்புலி நாயனார் என்ன செய்கிறாரு, போர் புரிய போகிறாரு. போர் புரிய போகின்ற பொழுது சொல்லிட்டு போகிறாரு, அவருடைய சொந்த பந்தத்தையெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு, அவருடைய உற்றார் உறவினர்கிட்ட, இந்த நெற்களஞ்சியத்தை, இந்த நெற்குவியலை இதில் யாரும் சாப்பிடக்கூடாது. இதை எடுத்து யாரும் சாதம் எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது சிவனடியாருடைய சொத்து, சிவன் சொத்து. இதை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே சிவனடியாருக்கு சேர்ந்தது, சிவனுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறாரு. இவர் போர் புரிய போயிட்டு வரும்பொழுது அந்த நாடே பஞ்சமாக கிடக்கா. ஏன், பசி பட்டினி. இவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டாங்க. யார், அந்த கோட்புலி நாயனாரோட அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் எல்லாம் சொந்த மந்த எல்லாமே அதை ஃபுல்லாக இவங்க காலி பண்ணுறாங்க. வந்து கேட்குறவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறது. அப்போ வேறு என்ன செய்கிறார், ரொம்ப கோபத்தோட, சரியான கோபத்தோடு வர்றாரு. நாடே பஞ்சமாக கிடக்கே, இது சிவனுடைய சொத்து, நம்ம சிவனடியாருக்காகவே நம்ம வந்து சேர்த்து வச்ச பொருள் இது எப்படி இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரொம்ப கோபத்தோடு வந்து வாழை உருவுறாரு. வாழை எடுத்து இப்படி சர்றா மாதிரியாக வெட்டுறாரு. யார், அவங்களுடைய உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி யாரும்னு பார்க்கல. இது சிவனுக்குரிய சொத்தை நீங்கள் இப்படி சாப்பிட்டு காலி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுகளப்பெல்லாம் வெட்டுறாரு. எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு ஒரே ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஓடுது பாருங்க. அப்போ அந்த குழந்தையும் பிடிச்சிடுறாரு, ஒரு பையனையும் பிடிச்சிடுறாரு. அந்த பையனையும் தூக்கி அந்த குழந்தையை வெட்ட போகையில் அப்போ தான் அங்கே உள்ள காவலர்கள் வந்து, ஐயா இந்த பச்சை குழந்தை என்ன பண்ணுச்சு, இந்த குழந்தை அந்த உணவை இருந்துச்சா, கிடையாது, இந்த குழந்தைய விட்டுருங்க. அப்படி கிடையாதுப்பா, இந்த குழந்தைன்றீங்க, ஆனால் இந்த குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பா.
அவளுடைய பாலை அருந்திருக்கும் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையவே அப்படியே வாழை வச்சு ஒரே அப்படியே வெட்டிட்டாராம். அவர் தான் சிவபெருமானும் சக்தியாகப்பட்டவள் வந்து பரமேஸ்வரர் ஈஸ்வரி அவர் 2 பேருமே வந்து இப்படி ஒரு பக்தியாக இருக்கியப்பா, உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைய உற்றார் உறவினர் பிள்ளை குழந்தைய கூட அப்படி வெட்டி இவ்வளோ சிவன் மேலே பக்தியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுகளுக்குலாம் மறுபடியும் உயிர் ஊட்டி நிறைய அருள் இருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பரவாயில்லைங்க. ஏன்னா சிவன் சொத்து குலநாசம்னு நல்ல ஒரு கதையை சொன்னீங்க பாருங்க. அயோத்தியில ராமன் அரசவையில் இருக்கிற பொழுது எல்லாரும் அப்படியே அரசவையில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கையில் வெளியில் இருந்துக்கிட்டு ஒரு நாய் வல்லு 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 வல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. நாய் குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. குலைச்ச உடனே என்னடா நம்ம பேசுறதுக்கெல்லாம் இடையூறாக வெளியில் ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு ராமன் என்ன பண்ணாரு, யாருங்க உடனே போய் அந்த நாயை விரட்டுங்கன்ட்டார். காவலாளி போனாங்க. காவலாளி போய் நாயை விரட்டுறாங்க. நாய் ஓடிடுச்சு. மறுபடியும் வந்தாச்சு. வந்து மறுபடியும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் குலைக்குது. என்னடா மறுபடியும் நாய் குலைக்குதே அப்படின்ட்டு லட்சுமணா இங்கே வா, நீ போ, அந்த நாய் என்ன வரமுண்டு இப்போ அதை விரட்டி விட்டு வா அப்படின்னு ஒன்று. அப்போத்தான் அந்த நாயை போய் லட்சுமணை விரட்ட போகிற நேரத்தில் அந்த நாய் பேச ஆரம்பிச்சிச்சான். ஐயா, நான் ஒரு புகார் அளிக்கணும், அரசரை பார்க்கணும் அப்படின்னுச்சான். ஏடா நாய் பேசுது அப்படின்ட்டு கொஞ்சம் முறை அப்படின்ட்டு போய் அண்ணன்ட்ட ராமன்ட்ட கேட்டோன்னே நாயை உள்ளே வர சொல்லுங்கண்டாச்சு. அப்போ நாயை உள்ளே கூப்பிட்டாங்க. நாயை கூப்பிட்டு என்ன விவரம் சொல்லு அப்படின்னு ஒன்று. அப்போ தான் நாய் சொல்லிச்சான், ஒரு சாமியார் போய் என்னை அடித்து காலை உடைச்சு விட்டியான். சாமியார் என்னை அடித்து காலை உடைச்சு விட்டியான், அவனுக்கு சரியான தண்டனை கொடுங்கன்னு. அப்போ தான் ராமன் பார்த்தாரான், எதுக்கு காலை உடைச்சான், எங்கே சாமியார் இருக்கார், நேரத்தில் இருக்காரு, யாருங்க போங்க முதல்ல சாமியாரை கூப்பிட்டு வாங்க. ஏயா ஒரு நாயை போய் அடித்து காலை உடைக்கலாமா, இங்கே வா அப்படின்னு சொல்லி முனிவரை கேட்குற பொழுது அப்போ தான் முனிவர் சொன்னாரா, ஐயா நானே அங்கிட்டுக்கிட்டுமா வாங்கி சாப்பாடு பிச்சை எடுத்து வச்சுருந்தேன், இதை வந்து நான் எப்படின்னு இங்கிட்டு போகிறதுக்குள்ள அந்த நாய் வந்து திண்டு உரிச்சு. அப்போ திண்டா வருமா என்ன கோபம், அதனால தான் இருந்த கம்பை எடுத்து நான் அடித்து உரிச்சு விட்டேன். ஏவா நாய்க்கு தெரியுமா நீ வாங்கி வச்சிருக்கிறது, நீ இப்படி இருக்கிற நாய்க்கு தெரியுமா, அதுக்கு பசியில் அது சாப்பிடுது, அதை அடிக்கிற தப்பு இல்லையா, அடிக்கிற உன் தப்பு தானே. இப்போ உனக்கு தண்டனை வழங்கணும், இந்த தண்டனை வழங்குறத நாய்கிட்டே ஒப்படைச்சிடுறேன், நீ பார்த்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுன்னு சொல்லி ராமன் என்ன பண்ணிடுறாரு, நாய்கிட்டே சொல்லிடுறாரு, நீயே இந்த சாமியாருக்கு உன்னை காலை அடித்து உடைச்ச, சாமியாருக்கு நீயே தண்டனை கொடு அப்படின்னு ஒன்று. அப்போ தான் இந்த நாய் சரி நானே தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த நாய் தண்டனை கொடுக்குதான். என்ன அப்படின்னா, இந்த சாமியார் சிவனுடைய கோவிலுக்கு பொறுப்பாளராக ஒரு அதிகாரியாக நியமனம் பண்ணுங்க, ஒரு சிவனுடைய கோயிலுக்கு இவரை பொறுப்பாளராக நியமனம் பண்ணுங்க, இதுதான் இவருக்கு தண்டனை நினைச்சான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா காலை ஒடிச்சவனுக்கு வேற என்னமா சொல்லணும்னு பார்த்தா சிவனுடைய ஆலயத்துக்கு பொறுப்பாளராக போடுங்க அப்படின்னுதே அப்படின்னு ஒன்று. அப்போ என்ன விவரம் கேட்குற பொழுது அப்போ தான் நாய் சொல்லிச்சான், நல்லபடியாக பொறுப்பாளராக சிவன் ஆலயத்தில் நல்லபடியாக எந்த ஒரு இதையுமே பொருளை தொடாமல் இவன் வாழ்ந்து வந்துட்டான்னா மனுஷனாக இருப்பான். அந்த சிவனுடைய ஆலயத்தில் எதையாவது பொறுப்பாளராக இருந்து சாப்பிடணும்னு நினச்சிட்டான்னா அடுத்த பிறவி நாய் பிறவிதேன். நான் சிவாலயத்தில் பொறுப்பாளராக இருந்தேன், நான் அதை எடுத்து சாப்பிட்டேன், நான் நாயாக மாறிட்டேன், அதனாலதான் இவனுக்கு அந்த தண்டனை கொடுக்குறேன். இவன் நியாயமாக இருந்துக்கிட்டானா மனுஷனாக இருப்பேன், நியாயம் இல்லாமல் சிவன் சொத்தை ஏதாவது தொட்டான்னா இவன் நாயா போட்டு முடியுதே, நான் அந்த சாபத்தை கொடுத்தேன் அப்படின்னா அந்த மாதிரி நாயாக வருவதற்கு கூட சிவனுடைய அப்படிலாம் நிறைய காரணம். ஏன்னா சிவன் சொத்து குளம் நான் சொன்ன பேசினேன், அதை பாருங்களேன். அந்த கோட்புலி நாயனார் கடைசியில் முடிவுல வந்து அது காரணமே அதுதான். நெற்களஞ்சியா அங்கே சிவனடியானுக்கு உள்ள பொருளை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க அதை ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய குலத்தவே அழிச்சிட்டாராம். சரிங்க, அப்படி காரணம். இப்போ இதெல்லாம் பேசுறவங்களுக்கு இது தெரிஞ்சு உங்களுக்கு அது மட்டும் ஏன் தெரியல? என்ன தெரியல? தெரியல. அந்த மாடு இரியா வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாதே, நல்லா வள்ளி கொடுத்து விடு, மான கொடுத்து விடு, பிடிக்க விடு, என்ன பிடிக்க விடு. பெரிய இசைங்கானி இளையராஜா ஐயா. ஆமா, நீங்க பெரிய வெள்ளாங்குளம் ஈஸ்வரி. வெள்ளாங்குளம் ஈஸ்வரியா? இங்க வேற எல்லாரும் ஈஸ்வரி. ராமதாஸ் அப்படியே பாப்பியே. நானாவது வெள்ளாங்குளம் ஈஸ்வரி தான் சொல்றேன்னு. அந்த மாடு வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாதே, நல்ல வள்ளி கொடுத்து விடு, மான கொடுத்து விடு, பிடிக்க விடு, என்ன பிடிக்க விடு, கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு மான பிடிக்க விடு. அந்த மாடு வல்லேன்னு வள்ளியே
பார்க்கலாமா சட்டம் போட்டு உன்னை விடு வேணாம் உன்னை விடு வேணாம் உன்னை விட்டு விட்டு வீட்டுக்கு நான் போவேனா சொந்த இடம் என்று எண்ணி வேகம் பண்ணாதே வாழ்ந்துதான் என்று என லேசில் எண்ணாதே பந்தமான மரத்துக்கிட்டு இல்லை எண்ணாதே பந்தமான எனக்கு சொந்தமான பந்தமான மரத்துக்கிட்டு இல்லை எண்ணாதே பாதம் செய்து வீம்பாத நீயும் பேசாதே பாதம் செய்து வீம்பாத நீயும் பேசாதே வெத்தி வேட்டி கண்ணால வெடிக்குது சத்தம் போட்டு அவளாறு பேசுது விடுவேனா நானும் விடுவேனா விட்டப்பட்ட ஒரு குத்தா வேணா தேடி வந்தவரே வானை இல்லைங்க வேடுவரே வெள்ள காக்கா வெள்ள காக்கா மல்லோக்க பறக்குது சிவப்பு யானைய பல்லாக்கு தூக்குது மாடு வேணும் போகுது மருமகளா இவ மாமியாளா பார்க்க போனா இல்லத்திலே விடு விரும்புகிற ஆண்கள் பாடு விளைந்ததை காத்திருப்பது பெண்களது பாடு நீலத்திலே விடு விரும்புகிற ஆண்கள் பாடு விளைந்ததை காத்திருப்பது பெண்களது பாடு உமக்கு மட்டும் புரியலனா பண்பாடு எதற்கு கடைக்காரன் தராசில கள்ளக்கான சரி கடிகார நடு உள்ளக்கான உள்ளக்கணமா? கடைக்காரன் தராசில கள்ளக்கானோ கடிகார நடு உள்ளக்கானோ சரி. கள்ளக்கண்டா எங்க நாயக்கானோ ஏ கள்ளக்கண்ணா எங்கே நாயகம் நாலு வார்த்தை சொல்ல வந்த சொல்லக்கானோ நாலு வார்த்தை சொல்ல வந்த சொல்லக்கானோ சரி வெற்றி வேட்டு தன்னால பேசி சத்தம் போட்டு சூடாடி விடு வேணாம் உன்னை விடு வேணாம் உன்னை விட்டு விட்டு வீட்டுக்குனா உன்னை விடாம தூக்கிக்கிட்டு போவேன் உன்னை வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போவேன் அவர் என்ன சொல்ல வரீங்க முடிவா மான பத்தி தெரியுமா உங்களுக்கு தெரியும் சகலமும் வேட்டையை பத்தி தெரியும் வேட்டை தெரியும் வேட்டையில எத்தனை வகையான வேட்டை இருக்கு ஐவே வேட்டை உண்டு ஐவகை வேட்டைக்கு பேர் என்ன மண்டல மகாமண்டல வைசாசம் மேலே ஐவே வேட்டை உண்டு ஆக ஆளிடம் மண்டல மகாமண்டலம் பைசாசம் பிரதியாளம் என்று சொல்லக்கூடிய ஐவகை வேட்டை ஆமாங்க. எல்லாமே தெரியுமில தெரியும். மானுக்குரிய அங்கலட்சண அடையாளத்தை சொல்லுங்க தெரியும் வாணியினுடைய அடையாளம் கேட்ட காரணத்தினாலே தாயாத கானகத்தே நின்றுள்ள கையாத கனகத்தே நின்றுளாவும் தாயாத கானகத்தே நின்றுளாவும் காரிகையே மேயாதமான் இது மேயாதமான் அல்ல ஜாதிமான் மேயாதமான் நீயாதமான் விடுமோதமாய் நீயாதமான் மேயாதமான் 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 நீயாதமான் விடுமோதமாய் நீயாதமான் மன்மன் தேவகானடைந்து அரை சந்தனமும் புள்ளவும் கமலும் பல பங்கலன் இந்த சுழந்த பறந்த புல் மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவள காண குயில்களோடையில் மேயாதமான் காணக்குறவர்கள் மணியே நமன் காண குயில் நுகர்கள் உடவதி நீயாதமான் தேனும் பகும் திணிமாவும் தேனும் பகும் திணிமாவும் என்பதில்லாத புள்ளற போதும் மேயாதமான் தேடும் பாலும் தினை மாவும் தின்பதெல்லாம் ஒரு புள்ளோது போது நீயாதமான் சாயாத பம்பிரிருந்தாலும் சாயாத கும்பரேக இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் தலை நிமிர்ந்து பாயாத மான் வர கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பசுமல் வார நல்வேரி கோடல் மேலே முதல் தொடங்கின அழகிய ஒரு மான் வர கண்டதுண்டோ 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 மானுக்கு
சொல்லுவாங்க. சரிங்க. நான் மானுக்குரிய அடையாளம் கேட்டா பெண்ணோட அடையாளம் என்னோட அடையாளத்தை சொல்லுங்க. தேடி வந்த மானல்ல என்னன்னு கூப்பிடுறேன்? உன்னைத்தான் நாங்கயா மானே என்ற காரணத்தினாலே. சானியா? ஆமா. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமை பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை எனினா ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை எனினா ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை எனினா ஒருவர் என்பதே என்பதே இல்லை எனினா ஒருவர் என்பதே உண்மை. பாதிகளை மூடி திறந்து பார்ப்பதில் தூக்கத்தில் பூந்தலை கடவி ரசிப்பதில் பாதிகளை மூடி திறந்து பார்ப்பதில் பாதி தூக்கத்தில் பூந்தலை கடவி ரசிப்பதில் பாதி பாதியா இருவரும் மாறி பழகும் வித்தொய பள்ளியில் இன்பம். காலை என்பதே இனிமே காலை ஒன்றுதான் இன்பம். காலை என்பதே இனிமே காலை ஒன்றுதான். அண்ணே எங்க அண்ணேங்க? எந்த ஒண்ணு பொம்பளை ஆம்பளைய மாத்தேன். தங்கையே அண்ணனை அழைத்த நோக்கம் என்ன? அண்ணே தங்கச்சி உண்மையிலே அழகா இருக்கு நீ. ஓ தங்க ஓ மய இல்லையா? சரிடா மகனே. சேத்தி என்னன்னே தெரியலனே. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. ஆமாத்தா. முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை எடுத்து போயிட்டு சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு போனாரு. சரி. அடுத்து வேடுவர் வந்தாரு. மானை தேடி வந்தேன், மானை தேடி வந்தேனே, பெண்ணே உன்னை தான் தேடி வந்தேனே, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை அப்படின்னு போயிட்டாரு. ஏதோ ஒரு குறை, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. அவர் தேடி வந்தது குற்றம் இல்லை. ஏன் தெரியுமா? அழகாய் பிறந்தது நம்மளோட குற்றமா? அலையிறாங்களே கடந்து. அதனால முருகனை வணங்கிடலாமா? மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, வடிவெடுத்தாய் என்னை மணப்பதற்கு. மண்டலம் மேலம் முரசொலிக்க, பரிசனம் என்றால் நீ ஒளி இசைக்க. மண்டலம் மேலம் முரசொலிக்க, பரிசனம் என்றால் நீ ஒளி இசைக்க. கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன், கனவுகள் நினைவாக மனம் படைத்தேன், மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு. வடிவெடுத்தாய் என்னை மணப்பதற்கு. உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வள்ளி, உன்னை ஆட்கொள்ளவே வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் வந்துட்ட காரணத்தினால் இப்பொழுது நம்முடைய திருமணம் எளிதே நடர வேண்டும். இந்த நேரத்தில் ஏதேனும் வரம் கூறுகள் சுவாமி. முருக கடவுளே, முருகா, உலக மக்கள், சரி, நாட்டு மக்கள் தெய்வான வள்ளி, தெய்வயானை வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானை வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாக கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? கேட்ட வரத்தோடு சேர்த்து
வரவேற்று தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களாகிய சின்னக்கட்டளை கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உன்னுடைய நாட்டு மக்களுக்கு வரமளித்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரம் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரை போடு அழைப்பார்கள். கட்டி வேளா, கட்டி வேளா. மலர் கொடுத்தேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்ற ராசாத்திக்கு நானே. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாளாட்டம்மா. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, படியில் தவளும் உருவம் என் தந்தை முகமாக. பாடாத பொண்ணு பாடாத தும்மாது பாடு. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். அம்மாடி உள்மேனி பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேங்குண்ணமோ. அம்மாடி உள்மேனி பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேங்குண்ணமோ. மாதங்கள் பதமாக உருவானதோ, மகராணி முகமெங்கு மெழுகேறுதோ. ஆடாத பொன்னூஞ்சலாடு, பாடாத தும்மாது பாடு. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மங்கை என்ற ராசாத்திக்கு நானே. ஒரு சீராட்டம்மா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்க வேணும், ஊராட வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பான பொங்க வேணும். பட்டி பெருக வேண்டும், பால் பான பொங்க வேண்டும், பூத்து பெருக வேணும், ஞான தங்கமே, ஊராட வாழ வேணும். பகவானே சுமந்த மந்திரம் பாராது நீதமுடன் எங்கள் ஸ்ரீராம ரூபமுடனே மங்களம் சுபமங்களம். சுபமங்கள தவ திருச்சி சங்கரதாஸ் சாமிக்கு இந்த நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் என் நாடகத்துக்கு அருமையாக ஒளியில் அமைத்து கொடுத்து மோகன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் நாடக அமைப்பாளர் புதுக்குளமான அடுத்த அழகுராஜா அவர்கள் சார்பாகவும் எங்களது கலைக்குடும்ப சார்பாக நன்றி என்று இருந்த வணக்கம்.